Hi friends, welcome to Knowledge War. ஓகேங்களா. ஸோ டிஃப்ரெண்ட்டான பதிவு பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான பதிவு. ஸோ இதை பார்க்கணும் அப்படின்னும் போது ப்ளீஸ் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த வண்டி இருக்குது. இட் மீன்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஃபெமிலியரான வண்டி. ஸோ XL 100. ஸோ 4 ஸ்ட்ரோக் இன்ஜினு. ஸோ இந்த 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக ஸ்டார்ட் ஆகாமல் இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த வண்டியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகலை. ஓகேங்களா. ஸோ என்னென்ன ப்ராப்ளம் இந்த வண்டியில் இருக்குது, ஸோ என்ன ப்ராப்ளம்லாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணோம், ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதை கம்ப்ளீட்டாக நான் சொல்கிறேன். ஓகேவா. ஸோ ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ லைக் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியும் லைக் இந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது வரல அப்படின்னும் ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ண வேண்டியது ஸ்பார்க்கு தான். ஸோ ஸ்பார்க் பக்காவாக வருது. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூயல் இன்டேக்கு. ஸோ ஃபியூயல் இன்டேக் வருதா அப்படின்றத நம்ம செக் பண்ணுவோம். ஸோ ஃபியூயல் வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேட்டருக்கு போகுதா இல்லையா அப்படின்றது. ஸோ இது கார்பரேட்டருக்கு. ஸோ கார்பரேட்டருக்கு போகிற பைப்பை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கனெக்ட் பண்ணுறோம். ஸோ கார்பரேட்டர் போகிற டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு ஸோ டேப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறேன், இல்லை ரிசர்வ் வைக்கிறேன். ஸோ எந்த இதுவில் பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூயல் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வரல. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே எனக்கு தெரியுது. ஸோ இந்த ஃபியூயல் டேப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை. ஸோ எனக்கு ஃபியூயல் வெளில வரவே இல்லை அப்படின்றது எனக்கு தெரியுது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூயல் டேப்பை வந்து பார்த்தீங்கன்னா கழட்டி க்ளீன் பண்ணணும் அப்படின்ட்டு பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஃபியூயல் டேப்பை கட்டுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இந்த ஷீல்டை கட்டணும் அப்படின்னா லிட்டில் பிட் கொஞ்சம் ஈஸியராக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஃபியூயல் டேப்பை வந்து பார்த்தீங்கன்னா கட்டுறேன். ஸோ இந்த ஃபியூயல் டேப்பை கட்டுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு 10 டீ ஸ்பேனர் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியராக இருக்கும். ஓகே, லூஸ் பண்ணிவிட்டேன். ஸோ 2 போல்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா லூஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ லூஸ் பண்ணிவிட்டு ஸோ அந்த டேப்பை வந்து பார்த்தீங்கன்னா கழட்டி எடுத்துடுறேன். ஸோ கழட்டி எடுத்துகிட்டு ஸோ இந்த டேப்பை வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணலாம். ஸோ டஸ்ட் எதாவது இருக்கலாம். ஸோ இருந்துச்சு அப்படின்னா ஈஸியராக இருக்கும். ஸோ அதை கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ அந்த டேப் கழட்டியாச்சு. அந்த டேப் கழட்டி அப்படின்னா ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங்காக வரும். ஸோ மேலே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆனு, ஸோ கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ், கீழே இருக்க ஃபில்டர்ஸு. ஆல்மோஸ்ட் அந்த நான் கைட்டி பார்க்கும்போது அந்த ஃபில்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபில்டரில் ஒரு இடத்துல கிழிஞ்சும் இருக்குது. ஸோ அந்த கிழிஞ்சு இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு பிளாக் ஆகிருக்கலாம். ஸோ அதனால் இது பண்ணோம். ஸோ லைக் நான் கம்ப்ரஸர் வச்சு அடித்து க்ளீன் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ அந்த பழைய டேப் வந்து பார்த்தீங்கன்னா வரவே இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது டேப் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த புது டேப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் காஸ்ட் வந்து 150 rupees வருது. இப்போ இந்த புது டேப்பை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது அந்த பழைய டேப் கட்டணும். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்குள்ளே இருக்க ஓரிங் இருக்கும். ஸோ அந்த ஓரிங்கை வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகாமல் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ செக் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த புது டேப்பை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அகைன் அந்த கழட்டின அந்த 10 mm போல்ட்டு வச்சு ஸோ திருப்பி ரீஃபிட் பண்ணிக்கிறேன். ஸோ 2 போல்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருங்க. ஸோ 2 போல்ட்டு போட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதே டீ ஸ்பேனர் போட்டு ஸோ ஃபுல் டைட் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ டைட் பண்ணிட்டேன். இப்போ டைட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபியூல் டேப்புக்கும் ஸோ அதுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஒயர் கனெக்ஷன்ஸ், பைப் கனெக்ஷன்ஸை கொடுத்துட்டு ஸோ அகெயின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆன் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறேன். அகைன் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகலை. ஸோ இப்போது திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா அகைன் எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆச்சு. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது எனக்கு ஸ்பார்க் வந்துருச்சு. ஸோ அதுக்கு அடுத்த ப்ராப்ளம் அப்படின்னும் போது இன்டேக்கில் தான் பிரச்சனையாக இருக்கும். ஸோ ஏர் ஃபில் மிக்சர் உள்ளே போகிறது. ஓகேங்களா. ஸோ இந்த 2 விஷயங்கள் கரெக்டாக நடந்துச்சு அப்படின்னாலே நமக்கு வந்து இதுவாக இருக்கும். ஸோ இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேட்டர் கட்டுறேன். ஸோ இந்த கார்பரேட்டர் கட்டும் போது இந்த கீழே இருக்க நட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மேனிஃபோல்டு மேலே இருக்க அந்த நட்டு 2 நட்டு இருந்துச்சு. ஸோ அதை கட்டுறது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இப்போ இன்லெட் மேனிஃபோல்டு வித் கார்பரேட்டர் செட்டாக நான் வந்து பார்த்தீங்கன்னா கட்டிக்கிறேன். ஸோ இந்த மேனிஃபோல்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஹோல்டிங் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இப்போது கார்பரேட்டர் கட்டுறேன். ஸோ கார்பரேட்டர் கட்டிட்டு ஸோ இந்த கார்பரேட்டரில் ஏதாவது பிளாக்ஸ் எதாவது இருக்கா அப்படின்றத க்ளீன் பண்ணி சர்வீஸ் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இப்போ இந்த கார்பரேட்டர் கட்டுறேன். ஃப்ளோ சாம்பர் கட்டும் போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஸோ கீழே பார்த்தோம் அப்படின்னா டஸ்ட்டாக இருந்துச்சு.
ஸோ அஃப்கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டஸ்ட் இருந்துச்சு. கண்டிப்பாக அந்த டஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஆகிருக்கலாம். இந்த 2 ஜெட்லேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ஜெட்டையும் கழட்டிட்டு ஸோ ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கழட்டி சர்வீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இட் மீன்ஸ் தட் அது கழட்டிட்டு நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ உள்ள சின்ன பின் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு கம்ப்ரஸ்ட் ஏரை வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃப்ளோட்டு வித் நீடில் ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு சர்வீஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ளஞ்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக அழகாக மூவ் ஆகுது. ஸோ இப்போ எனக்கு இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. ஸோ இப்போது கார்பரேட்டரை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கழட்டி அசம்பிள் பண்ணிவிட்டு அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபிட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ இன்லெட் மேனிஃபோல்டும் வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஆகணும். அதே சமயத்தில் ஸோ இன்ஜினோட ஹெட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சீட் ஆகணும். ஸோ சீட் ஆனதுக்கப்புறம் ஸோ லாக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ செட் பண்ணிவிட்டேன். இப்போ எனக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக ஃபிக்ஸ் ஆகிருச்சு. ஸோ இப்போ நட்டு போட்டு டைட் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ வண்டி ஸ்டார்ட் ஆகணும், இல்லைனா என்ன எதிர்பார்க்கும். ஓகேங்களா. இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாமா? எஸ், திரும்பவும் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்.